ஹலோ மக்களே, வெல்கம் டு சஞ்சஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் எல்லாம் அடித்து நாக் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான எக் கறி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு 2 மீடியம் சைஸ் கோகோனட்டை குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. அதில் 5 to 6 கேஷ்யூ ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் பாப்பி சீட்ஸ் நான் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் ஃபெனல் சீட்ஸ் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் கலந்த மிளகாய் தூள், மிக்ஸ்டு சில்லி பவுடர் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதுக்கு மெயினாக க்ரீன் சில்லியோட காரம் தான் இருக்கும், ப்ளஸ் பெப்பரோட காரம். வேறு எந்த காரமும் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. இதுக்கு நம்ம எக்குன்றதால அவ்வளோவா இஞ்சி பூண்டு எடுக்காது. அது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுக்கோங்க. இதில் நான் எக்ஸ்ட்ராவாக 2 பச்சை மிளகாவை முழுசாக அப்படியே உடச்சி விட்டு போட்டிருக்கேன். இந்த மிக்ஸ்சரில் எண்ணெய் பிரியிற வரைக்கும் வதக்குங்க. ஒரு 2 மினிட்ஸ் வதக்குங்க, எண்ணெய் பிரிஞ்சிரும். அதில் நான் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளியை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 50 கிராம்ஸ் கர்டு நான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு தயிர்லேருந்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா நம்ம வாட்டர் எதுவும் ஆட் பண்ணலையா, தக்காளி உடையணும், ப்ளஸ் தயிர்லேருந்து அந்த எண்ணெயும் பிரியணும். அதனால் 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த கோகோனட் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. இதில் 1.5 கப்பு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு நல்லா திக் கிரேவியாக இருந்துச்சு. உங்களுக்கு நல்லா இன்னும் கிரேவியாக வேணும்னா நீங்கள் 2லேருந்து 2.5 கப்பு கூட ஆட் பண்ணலாம். உப்பு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு அப்போ தேவைப்பட்டுச்சு, ஸோ நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். டின்னருக்கும் சரி, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி, இட்லி, தோசை, பூரி, பரோட்டா, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிறதுக்கப்புறமா ஒரு லெமன் ஜூஸை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் இப்போ ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு ஒரு முட்டையாக போடுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஃப்ளேம் ஃபுல்லாக லோவில் தான் இருக்கும், ஹையில் வைக்கக்கூடாது. ஸோ இப்போது இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், மூடி போட்டு இப்போ மூடிட்டு ஒரு 1 மினிட் என்ன பண்ணுங்கள், அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, விட்டுருங்க. 1 மினிட்டுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்கன்னா, சைடில் கொஞ்சம் நல்லா இப்படி எடுத்து விட்டுட்டு முட்டை கீழே பேனில் ஸ்டிக் ஆகாமல் இருக்கான்றதை மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, இதை ஒரு முட்டையை சும்மா உள்ள நடுவில் ஓட்டை போட்டு ஒரு 2லேருந்து 3 பீஸ் இருக்கிற மாதிரி லைட்டாக மட்டும் உடச்சி விடுங்க. இதில் நான் ஒரு கையளவு 1 ஸ்பூன் பெப்பர் பவுடரை போட்டுக்கிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு. டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. நான் தோசைக்கு தான் சாப்பிட்டேன். எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை